அவன் கிராம வாசி அவன்கிட்ட போய் பினிஷ் பறவை இருக்கான். அவனு பூரா மறுநாட்டு கேட்டான், மகன் பினிஷ் பறவையில் பிரியாணி செய்யலாமா? அதை எதிர்த்து பேசணும்னு சொல்லியிருக்கான் தமிழ். அவன்கிட்ட போய் அவன் கிராமத்தில் போய் பினிஷ் பறவைன்னா கிழக்கு நாட்டில் நின்று காமராஜ் சொல்றாரு, பரமக்குடி நின்று பார்க்கல. பரமக்குடியில சாக்கடை இருக்கு. நம்ம நாட்டு பார்க்கமா பாரதி என்ன சொன்னா, செந்தமிழ் நாடுன்னு போதிலே இப்ப தேர்ந்தெடுத்து பாய்க்கு காதல். அதை கண்ணதாசன் மாத்தி எழுதாரு. செந்தமிழ் நாடுன்னு போதிலே இப்ப தேர்தல் கொடுத்தது காதிலே இங்க மந்திரிமார் என்ற பேச்சிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினே பேர். நான் எல்லா தமிழர்களையும் பார்த்தேன். எனக்கு மடாத்திரி எல்லாம் போவேன். அப்பா சொல்லுவாங்க, மடாத்திரி தவறா இருக்காங்க. அப்பா சொன்னாங்க, அது ரொம்ப நாளா இருக்கு அந்த பீடம். இவனை காப்பாக அந்த பீடத்துக்கு நான் மரியாதை வச்சு வணங்கிட்டு நான் கோயிலுக்கு போறதே இல்லை. ஒரே ஒரு நாள் பௌர்ணமி மட்டும் காட்டு எல்லாம் செஞ்சு 1000 பேர் போக முடியல. நந்தி பின்பக்கத்தில் பசுபாவீங்க. மதுரை கோயிலுக்கு ஒரு தடவை போயிருந்தேன். ஒரு தட்டில் 100 ரூபா போட்டேன். ஒரு பெரிய ரோஜா மாலை கூட பையன் கருத்தில் போட்டார். பக்கத்தில் ஒருத்தன் தானா வச்சிருக்கான் பையன். என்னடான்னு, நான் 500 ரூபாய்க்கு வாங்கி போட்ட மாதிரி நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. அதுலேருந்து நீங்கள் அறிவாளி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நாங்கள் அறிவை எதுக்கு சேர்த்துக்காம பாருங்க. நான் பட்டணத்தை தேவைப்பட்டேன். யாரு அப்படி கொண்டு போட்டாங்க கொடுத்து நான் படிச்சேன். இன்னைக்கு வாடா கவரிமான்னா ரவா படிப்பேன். அவளோடு போய்க்காமே என்ன சொன்னீங்க இல்லை, அதெல்லாம் கடைசி பார்த்தியா மானம் வரையும். மானம் வந்தா தானே சேர்த்து போவான். இருந்தால் ஒருத்தன் மானமே மகிழ்ச்சியா இருந்தேன். நான் இவங்களை பேச விடணும். சாகரிச்சு என்ன சொல்றாங்க, என்ன மட்டும் பேச விடணும். சரி, தப்பா கேட்க என்ன இதுக்கு என்ன தலைப்பு? வலைத்தளங்கள் வரவே நீதான் வரணும். பார்க்கத்தான் தெரியும். இந்த பட்டிமன்றம் என்பதே சங்க காலத்தில் உள்ளாங்க. சமணர்கள் தான் அதை கொண்டு வந்தாங்க. அதை திரும்ப புதுப்பிச்சது தவிர தமிழ் ஞான தந்தை நல்ல தலைப்பு கொடுத்தாங்க. அதை குப்பையாக்கிட்டாங்க. நகைச்சுவை பட்டிமன்றம் தாங்க. நகைச்சுவை என்ன தெரியுங்களா? ஹியூமர்னா கேட்டபடியே சிரிக்க வைக்கணும். ஒரு 6 மாத காலம் அளவு வைக்கணும். சிந்திச்சு அதான் நகைச்சுவை. நகைச்சுவை கூட அவலச்சுவை ஆக்கிட்டாங்க. அவங்க கலைவாணர் நகரத்து படத்தில் வருவார். ஒரு சின்ன வயசுல கலைவாணர் படம் சொல்றேன். ஒரு சின்ன ஒரு சாமியார் போகிற ஒரு கல்ல தூக்கி இருக்காரு. அந்த சாமியார் 2 அண்ணா கொடுத்து போயிருவாரு. இவர் கணக்கு என்ன சின்ன கல் பண்றதுக்கு எனக்கு அடுத்த சாமியார் பெரிய கல்ல தூக்கி இருக்காரு. அவன் திருப்பி வந்து தூக்கி போட்டு மிதி மிதிப்பான். அப்புறம் கலைவாணர் குலோசப்ல காட்டும்போது கலைவாணர் சொல்லுவாரு, இதுக்கு தான் கொடுத்துட்டாங்க அடிவாங்கி கொடுக்கு சின்னதா போவாங்க. ஆனா கலைவாணர் வெற்றியானதுக்கு யாரு காரணம்? குருமலை நாராயணன். அவருக்கு தாய்மொழி தமிழ் தெரியும். கபடி துண்டு பண்ணாங்க. அண்ணாமலை ரெட்டியாருக்கு தாய்மொழி. நம்ம தமிழ்நாட்டில் பையன் தான் எல்லாத்தையும் வெளியே போங்க. என் பிள்ளை தான் அவன் என்ன பார்த்து வேற விஷயம். சின்னக்கா இருப்பேன். அவன் பேரே சைமன். அதே மாற்றி ஏமாத்தேன். காமராஜர் கட்டன் ஒரு தாழ்த்தப்பட்டு வந்தார். போலீஸ் வந்துட்டாரு. ஒரு கொலை நடக்கு விருதுநகர்ல. அந்த விருதுநகர்ல வெட்டுப்பட்டு விழுந்தவன் கொடுத்த பட்டியலில் ஒரு பேர் இருக்கு. அவனை கைது பண்ணல கட்டன். காமராஜ் கூட்டுறாரு. சிங்கார் வேலை கைது பண்ணீங்களா? விருதுநகர்ல. சிங்கார் வேலை யாரு? காமராஜருடைய தங்கச்சி மகன். கட்டன் சொல்றாரு, ஆகம்மா மகன். ஓ, என் தங்கச்சி மகன் எம்எல்ஏ ஒரு ஆளுக்கு கொலை பண்ண சொல்லுவான். என் கட்டன் அவங்க போங்க, நான் அரெஸ்ட் பண்ண சொல்றேங்கிறாரு கட்டன். அதனால நான் அப்படியே அரெஸ்ட் பண்ண சொல்றேன். முதல்ல ஜெயிலில் இருக்காங்க. ஒரு தலைமுறை துணைவீங்க, இணைவீங்க, அப்புறம் ஒரு மனைவிங்க. ஒத்த கொண்டாட்டு வளர்ந்தா போயிடுங்க. ஒருவருக்கு ஒருத்தீங்க தானே ராமாயணம். இந்த ராமாயணம் இங்க கவனிக்க. ராமாயணம் ராமாயணமும் பாரதமும் கண்ணதாசி எப்படி எளிமையா சொல்லாத சொல்லப்பட்டது. கண்ணன் என்பது மோக வடிவம், ராமன் என்பது காதல் வடிவம். எண்ணம் போல கண்ணன் வந்தான் நம்மமான பாட்டு. அவனும் பெரியவது. கண்ணதாசே டக்ளஸ் தான். அவரும் 8ஆவது தான் பிறந்தாரு. நானும் 8ஆவது தான் பிறந்தேன். கண்ணன் 8ஆவது தான் பிறந்தான்.
பீஷ்மரும் 8வது தான் பிறந்தார். என்ன பண்ண சகுனிக்குள்ள 8வது தான் பிறந்தார். மகிழ்ச்சி அப்படி தோங்கிருப்பாங்க. ஓடிதான் போல தெரியுது. வரமேங்கிற அணியில மணிகண்டன், மினு கார்த்தி, பிரியா நவதேஷ். ஆனா மினு கொடுத்து வச்சுருக்காரு. எவ்வளவு திரும்ப திரும்ப பாட மாட்டேங்கிறாங்க. அவர் தான் கட்டாயப்படுத்தி ஐயா நாள் பாடியே இருக்கணும். என் மனசுக்குள்ள நினைச்சேன், ஒருவேளை நம்மளும் இவ்வளவு பெருக்கணும் தான் நினைக்காரு. ஆனா இப்ப பாடியை மாத்திட்டான். அப்புறம் கார்த்தி நல்ல பிரச்சனை. நம்ம தன் மனைவிட்ட இருக்க திறமையை வெளியே காட்டணும்னு நினைக்காம சில பேர் பொண்டாட்டி அழகாக எவற்றுமே பழக்க வைக்க மாட்டாங்க. ஆசையில நீங்க அவனை சொன்னாச்சு நல்லா இருக்க நீங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த நாய் வீட்டில் சாப்பிட்டதோட தற்கொலை பண்ணிருக்கோம். இல்ல சில பேர் பொண்டாட்டி தைரியமா விலைக்கிறப்பா எப்படின்னு கேட்டேன். அவளை ஒரு பேர் பார்க்க மாட்டாங்க. என்னதான் கேட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயே நான் பார்க்கலாம், அவங்க மொத்தம் எப்படி பார்க்கலாம். எங்குள்ள சம்மன் ஒரு பேருக்கு முன்பா கேட்பட்டேன். ஏன்னா முன்பா சொல்லுவான வரல பொண்ணு என்ன பார்த்து பிடிக்கலட்டானா அந்த 6 மணி தருவாங்க. வரமணிக்கு மணிகண்டன், மினு கார்த்தி, பிரியா நவநீதன், முத்துவேலு, முத்துவேலு, கணேசன், காமாட்சி. கட்டையாது எங்க ஊருக்காரன் சிவகுமார். சிவகுமார் முருகேசன் அவன் பேரு. சிவனுடைய குமாரன் தாண்டா முருகேசன். இவ்வளவு உங்க வீட்டுல யாருக்கா விவசாயத்துல பையன் பிறந்தான் நீங்க அப்பா அம்மாட்ட இருந்தாங்க. ஏன் தெரியுமா, முருகனே விவசாயம் தானே, அப்பா மட்டும் போயிட்டாங்க. நான் கந்தபுராணம் கவிதை எழுதி கதையெல்லாம் நான் உட்கார்ந்து எழுதினேன். கதையெல்லாம் போனா கிடையாது. எல்லாம் பண்ணாங்க. ஐயா கந்தபுராணம் எழுதுறேன். சரி எழுதுறேன். போதி சார்ந்து எழுதி முதல் பணிக்கு சேர்ந்தவன் பிரம்மன். பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாமத்தாலும் பிரம்மா இருந்திருக்கான். அதான் முருகன் கேட்டது. அது காரணம் கேட்டீங்கன்னா திருநகர் ஒரு பாஷையிலே சொல்லுவான். அன்னைக்கு அந்த பேர் பெரிய நெத்தியுமா என்னன்னு சொல்லு. முருகன் நெத்தியில பிறந்தவன். நெத்தியில பிறந்தா ஞானமான திருநகர் எவனா ரொம்ப ஞானமா இருந்தா சொல்லுவான். அன்னைக்கு பயங்கர நெத்தியை நச்சு. ஒரு சின்ன செய்திக்குள்ள புராணம் காலமேனு ஒரு புலவர் அவன் படிக்கணும். அவன் என்ன சொன்னான், காலமேனம் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கு ஒரு யோசனை சொல்றான். திருமால் பிரம்மா அடிய முடியுமா சிவருமானுங்களாங்கல்ல, 2 பேரும் பிடிக்க முடியல. அதுக்கு சொன்னா என்ன 2 பேரும் ஊராக இருந்திருக்காங்க. திருக்கணி ஆனாலே திருமாலும் காலம் அடிப்பது காப்பது மேலாடி. அவன் என்ன சொன்னா, திருவாரூர் பரவநாச்சார் 2 தடவை தாண்டா சிவருமான். இவன் 2 பேருமே அந்த நிலப்படியில் இருந்தாலும் பிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ள என்ன செய்தி வைக்கிறான் தெரியுமா, எளிமையான இடங்களுக்கு தான் இறைவன் வருவான். பெத்த தாயை ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுட்டு அம்பாளுக்கு அபிஷேகம். அதான் எனக்கு அவை கிழவி பிடிச்சி. அன்னையும் பிதாவும் முன்னது தெய்வம். எனக்கு நேர தெரிஞ்சவங்க அப்பா அம்மா தாண்டா. ஆனா அவளையும் மிரட்டினாங்க அந்த காலத்துல. அடுத்த வரை ஆலயத்தோடு சாபம் நன்றிட்டாங்க. வெறும் நடந்திருக்கு. அவன் என்னோட இன்னுமே நல்லா நடக்கும். அப்ப எவ்வளவு நடந்திருக்கு. நம்ம அந்த புறநானூறு பிராடியா நான் ஒரு சொன்னேன். புறநானூறு எந்த புறனும் மன்னர்கள் வந்து ரொம்ப பாராட்டு. அப்ப நம்ம மன்னர் 10 ஏக்கருக்குலாம் மன்னர் இந்த ஒரு நொண்டியான இருக்கு. புறமா 1000 யானை கொண்டவன் பாடிருக்கேன். எதுக்காக கேட்டேன், சோறு அங்கதான் நான் பட்டாங்க அவன் சோறு போடுவான். அப்போ குழந்தை மரம் கொடுப்பான். என்ன சொல்றீங்க, காமராஜர் புகழ் தான் கண்டிப்பா. காமராஜர் நேதாஜின்னு ஒரு பையன் வளர்த்தாரு. வைக்கல அவருக்கு செலவுல வைக்கலாக்குனாரு. என்ன ஒரு மாநாட்டம் பேசலாம். என் தலைவர் காமராஜர் எழுந்து நின்றால் அவர் தலை இணைத்து காலையில் குமரியில் நான் தான் காமராஜர் மேல இருந்தாரு. நான் அரக்காங்க என்ன அரக்காங்கிறாங்க. என்ன வக்கீலுக்கு படிச்சு வச்சு லூஸ் பயில் இருக்க வக்கீலுக்கு படிச்சுக்கல. ஹிந்து பேப்பர் ஒரு செய்தி அவருக்கு இங்கிலீஷ் பேசுவாரு, தமிழ் பேசுவாரு, மலையாளம் எல்லாரும் பேசுறாங்க. சொல்ல மாட்டேன் தேவையில்லை. தமிழ்நாட்டில் தமிழ் தலைவர் பூரானே சூட்டு போட்டோட தான் படம் போடுவாங்க. ஒரு ரஷ்யாவுக்கு வராரு. வெங்கட்ராமன் இருந்தாலும் வெங்கட்ராமன் வந்து ஒரு பேர் எடுத்துப்பாரு. நாங்கள்லாம் இருக்கோம் காமராஜ் வீட்டில். வெங்கட்ராமன் என்ன இறை இருக்குன்னாங்க, ரஷ்யாவுக்கு வரீங்களா சூட்டு தைக்கணும். அந்த சூட்டு போட்டலாம் நீயே போட்டுக்கணும். நான் வேட்டு சட்டில் பேர் வைக்காது. பெரிய இங்கே வந்து நான் சொல்றேன் எத்தனை சொல்லிட்டு போட்டுருக்கேன். நான் விவேகானந்தர் இந்த இடத்த பார்க்க போனேன். சொல்லி முடிஞ்சிட பார்த்தாங்க. தப்புன்னு வெளியே இருந்தாலும் காது கூட பறி போச்சு. நடிக்கிட்டேன் ஜாகிரதைக்கு பெரிய செலவு வந்துருக்கு. நான் வந்து போயிட்டேன். ஒரு மாதிரி அவன் இருக்கே பண்ணி அப்படி போட்டு அவன் போட்டு கிட்டி எல்லாத்தையும் தலையில போட்டு அது அமைச்சு நான் உள்ள போனோடனே அந்த பெண்கள் தமிழ்நாட்டில் பெரிய அறிஞர் அந்த காசு வாங்க மாட்டேன்.
கிளாஸில் பாஸ் பண்ணது எங்கள் வீட்டில் விழாவாக கொண்டாடுறாங்க. எங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கையில் கடைசி ஐயா எப்படியா நீ என்னை ஏமாத்துறேங்க அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்திருக்காங்க. அப்பா நம்ம ஏமாத்தினதே இல்லை. இந்த தேர்வு எப்படி நடந்ததுன்னு எனக்குமே சந்தேகம் ஒன்றும் கிடையாது. கணக்கு வராது. ஒரு வாத்தியார் நாராயண அருணாசன் வாத்தியார் யாராவது சொல்கிறாங்க அப்படி இருக்கணும் வந்தாரு. கணக்கே சொல்லி தரப்பட்டு இந்த ஒரு கிளாஸ் வந்தால் எல்லாம் திரட்டு பண்ணி அல்வா சாப்பிட்டா இட்லி சாப்பிட்டா இப்படி பழசு பேசிட்டே இருப்பாரு. கடைசி அஞ்சாவது செஞ்சுருவாரு. ஒரே ஒரு கணக்கு போட்டு பார்ப்பாங்க. ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட அவனுக்கு ஆசிரியர் அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பாடம் நம்ம வாத்தியாருக்குன்னா சேர்ந்து மற்றவனே நோட்ஸ் ஆரம்பிச்சோம். மை டியர் ஸ்டூடெண்ட் நான் வி ஆர் கோயிங் டு பையன் நினைப்பான் இவனுக்கு கூட சாவு வர மாட்டேங்குது. முதல்ல போனோடனே பிள்ளைகிட்ட பேசுங்க. பாக்கியராஜ் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய எனக்கு சினிமாவில் ஒரு நல்ல சினிமா அதை போய் முருங்கைக்காய் தான் எல்லாரும் பார்த்தோம். நாங்கள் எல்லாத்தையும் நினைப்பிற்கு என்ன பண்ண மனுஷன் கூட சாகர விட அதில் ஒரு நல்ல காட்சி வச்சு பார்த்தோம்னா வாத்தியாராக இருப்பான். ஒரு பையன் வருவான். ஏன்டா லேட்டாக வந்து கையை நிற்கலாம் கையை நிற்கலாம் கை வராம போனான். ஒரு பையன் சொல்லுவான் அம்மா இறந்துட்டாங்க அவங்க சின்னம்மா வேலை பார்க்கலாம் சூடு வச்சுருவாங்க. பாக்கியராஜ் என்ன சொல்கிறான் தெரியுமா ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு பையன் ஒவ்வொரு துன்பத்தில் பள்ளிக்கூடத்துக்கு வருவான். அதனால எடுத்தோடனே பாடத்தை எடுக்காது. ஒவ்வொரு குழந்தையும் விசாரிச்சுட்டு அவன் துன்பத்தை தீர்த்துட்டு பாடம் எடுக்கிறான். மெசேஜ் தானே அதெல்லாம் விட்டுட்டாலும் முழுங்கிட்டான். இத்தனை கிழமை முழுங்கிய கட்டத்தில் 10 வச்சுட்டே விட்டு போனாலும் அதான் ஒரு வயசுல முடிஞ்சிருந்தான். முத்துமண்டபம் சினிமா எம்மாதான் இப்படியால ஒரு எலும்பு கூட போட்டு பேசியிருப்பாரு. எம்மாதான் ஒரு காலத்துல உனக்காக தமிழ்நாட்டில் எத்தனை பையன் சேர்த்தான் எத்தனை பையன் புன்னகை நினைச்சு புலம்புறான் உன் கையில் வெளியெல்லாம் சொன்னான் இப்போ நீ இப்படி தொங்குறீங்க என்னன்னு கேட்டால் பழைய நடிகர் ராஜார் அப்படின்பாரு. எம்மாதான் எவ்வளோ பெரிய அடிக்கலாம் பாருங்க மிகச்சிறந்த செய்திகளை சொன்னவங்களாம் தமிழ் படத்தில் இல்லைன்னா தாங்க. ரத்த கண்ணீர்ல ஒரு வீட்டில் பிச்சை எடுக்க போகிற கிருஷ்ணன்லாம் வந்து இந்த வீட்டுக்காரர் சொல்றாரு ஏதாவது பாட்டு பாடுறாங்க தீராத விளையாடாம் திருப்பூர்மான் கோவிந்தன் ஓமனையா திருப்பதிகளும் வீட்டுக்காரங்க அறிவு வந்துடுச்சுன்னா தமிழனுக்கு அறிவு வந்துடுச்சா எவ்வளவு பெரிய வந்தாரு வில்லன். ஆனால் இந்த தனுஷ் முதல்ல நான் தனுஷ் பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டேன். விமர்சனம் கடுமையாக பண்ணேன். ரொம்ப நல்லா நடிக்கிறது என்னங்கிறது பேண்ட் போட்டால் படைச்சு நல்லா சங்கடப்பட்டேன். கடையில் வாங்கி தான் கட்டணும். ஆனால் நல்லா தான் நடிக்கிறேன். அவன் என்ன பிடிச்சுன்னா வெளிப்படையாக சொல்லாம எங்கள் ஊர் லட்சுமி மதுரைக்கு நடந்தே வந்தோம். எங்கள் அம்மா வீட்டில் நான் இருந்தேன். ரயிலில் நின்று தான் எங்கள் அம்மா வந்தாங்க. சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேர் ராஜராஜ சோழன் சொல்றாங்க. யாருன்னு எங்களுக்குலாம் தெரியும். ராஜராஜ பிராட் பண்ணணும் எங்கள் வீடு சேர்த்து அரண்மனை நான் இல்லைங்களா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அரண்மனை உள்ளே ஒரு அரண்மனை கேட்டாங்க. அது என்ன உணர்த்தினாங்க எங்கள் அப்பா நான் தரலைன்னா நீ பண்ணிக்க. குழந்தைகிட்ட சொன்னேன் பெற்றோர்கிட்ட எல்லாம் கோப்படாது. அவங்க வேற தலைமுறை அவங்க தலைமுறைக்கு உன் தலைமுறை பற்றி தெரியாது. நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அதுக்காக எங்கள் அப்பா எல்லாம் பேசுவாங்க. அன்பாரு கணவன் மனைவிட்டு அன்பாருக்கு முடியலன்னா நான் சொன்னல உண்மைக்கு நடிச்சே படையிட்டேன்னா அப்படி பழக்கமாயிடும். முதல்ல அந்த அம்மா கொஞ்சம் சந்தேகப்படலாம். சரி என்ன திடீர்னு வந்து கொஞ்ச நாள் குழைத்தானே என்ன இடத்துல நினைப்பா அதை ஏமாத்திடுவாடு. நான் கிடையாது நான் என்ன சொல்றேன் முத்தம் கொடுங்க கொண்டாடி உங்க கொண்டாடி பாடி கொண்டாடினா என்ன கிடையாது பல்ல நல்லா தேய்க்கிறது. ஏன்னா நம்ம விளம்பரத்தை படணும்னு மணிகண்டா விளம்பரத்தை படணும்ல இந்த பக்கத்துல இருந்து முடிஞ்சிட்டு இருக்கு. நான் தான் தாங்கிட்டே ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நான் பார்த்ததில்ல. சாகத்தி சங்காரம் இந்த கூட்ட முறை சில பேர் என்ன தெரியுமா இல்லைக்கண்ணா இல்லை நான் வேலைக்காரன் போனேன் அந்த நேரத்தில் நான் பேசலாம் பேச தெரியல. ஐயா இருக்காங்களா நான் இதுலேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு தான் வரமாட்டேன் பராமரி கொடுக்க போனவே இல்லை. எனக்கு ஒரு பேர் கொண்டு இந்த குற்றாலத்தில் யோகா இருக்கிற சிவன் இன்னொருத்தர் குத்தாலி சொன்னால் போய் நீச்சல் தெரியாத அவன் தான் நினைச்சேன். நாங்கள் யோகா படிக்கணும்னா என்ன பண்ணணும் எங்கள் காலேஜுக்கு நான் வரேன் டாக்டர் நான் நிறைய பணம் வாங்கினேன். நீங்கள் பேச்சு நல்லா இருந்தால் கொடுப்போம்னா நான் நேரே அவனை ஆண் வந்து அடிப்பான் பேச தெரியலப்பா. நாங்களாம் காமராஜ் வந்து அவங்க அம்மா பார்க்க போறாரு. அந்த அம்மா சொல்லுது காமாட்சி அப்படி காமாட்சிலாம் காமாட்சி மனசு 50 ரூபா கூட இருக்குங்க என்னை பெத்தவான இந்த பயிரெல்லாம் என்ன பார்க்க வரலாம் அவனோட காப்பி
ஒரு செருப்பு கக்கனுக்கு பிஞ்சு போச்சு நான் 3 ரூபாய்க்கு ரப்பர் செருப்பு வாங்கிட்டேன் 68ல். என்னை கூட்டு போய் அந்த கடையில் செருப்பு கொடுத்து 3 ரூபாய் வாங்கி எனக்கு கொடுத்தாரு. நீங்கள் பெரிய பிள்ளைன்னு தெரியும். கக்கனுக்கு 3 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுத்தா சொன்னால் என் வாழ்க்கையே அவமரியாதை. நான் மந்திரியான சொன்னேன் செருப்பு போட்டேன். செருப்பு வேண்டாம். நல்லா இருக்கேன். இவங்கெல்லாம் பட்டு பேசினா கேளுங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு இருக்கு. அப்படிதான் கேட்டீங்களா? வாழ்க்கை இவ்வளவு பேர்ல பேசணும் தைரியமா வந்திருக்காங்க பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் வரமா குடியரசு 14 புத்தமளிச்சு வச்சுருக்காங்க நடப்பாரு. ஏன்டா பட்டிமன்றத்துக்கு தேதி கேட்டார். 26ஆம் தேதி வருகிறார். 26ஆம் தேதி வர்றது 6 ப்ரொஃபஸர்கள் அவர்கிட்ட ஒத்துக்கிட்டானா இருக்காங்க. அப்புறம் என்ன கேட்டார். அப்புறம் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட என்ன ஐயா தான் நடுவர் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க 26ஆம் தேதி எல்லாருமே காய்ச்சல் வரும். வேற சொல்லி வரமாட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? மகிழ்ச்சி சாக்ரட்டிஸும் தந்தை மாதிரி என்ன பார்த்துக்கிறான். ஜமீன்தார் இருக்கான் ஐயரு. எங்கேயா நான் ஷூ படுத்துறதா படிதான் சொல்ல மாட்டேன். என் ஜமீன்தார் தான் நீங்க பாரதி. நாங்கள் அப்பா ஜமீன்தார் இருக்கும்போது பாரதி வீட்டுல காசு வாங்க வருவாங்க. பாரதியை நினைச்சு பாருங்க. வீர நடந்து வந்து டக்குன்னு ரைட் ஹேண்ட் எடுத்து வருவாங்க. இது சுடுசாமி சுடுசாமி செலவு பண்ண வேண்டாம். ஒரு ஐயர் கொண்டு கொடுக்க போறானா கையில வச்சுக்க நான் எடுக்கிறேன். முட்டாவே உன் கை மேல எடுத்துட்டாங்க. அறிவாளி என் கை கீழே எடுத்துப்பாங்க. எடுக்கிறது பிச்சை அதுல சோகை பார்த்தீங்களா? ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைய பண்றேன். யாம் அறிந்த படிக்கிறேன். படிக்கிறது வேறு அறிகிறது. கல்வி வேறு அறிவு வேறு. கல்விக்கூடங்கள் அறிவை தராது. கல்விக்கூடங்கள் கல்வி தரும். அறிவு இயற்கையாக இறைவன் தந்தால் தான் அது அறிவு. வள்ளுவர் எந்த யூனிவர்சிட்டி படித்தாரு? கம்பன் எந்த யூனிவர்சிட்டி படித்தார்? தன்னாக நட்புடன் நட்பத்திலே முக்கூர் மாசாத்தி முன்சாத்தம் இவெல்லாம் எங்க படித்தாங்க? அப்ப யாருங்க படித்தார்? மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி துவைக்கிறது தான் சொல்லுவார். வழியில் சாகரத்து பேர் அங்கேருந்து பார்க்கலாம் வீட்டுக்கு போனோம். மணிகண்டன் வாங்க வரதத்தா இருக்கு.